தாவேக்காவுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான கேள்விகளை அனைத்துமே அவர் நேரடியாக மறுக்காமல் பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்றிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக டெல்லிக்கு சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவருடன் அவர் ஆலோசனை நடத்தியதுக்கு பிறகாக முன் வந்திருக்கிறார்கள். அந்த 25 இடங்கள் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கிற முடிவில் தாண்டி தாங்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகம் தொடர்பான கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் புது கட்சியாக இருந்தாலும் வளர்ந்துடக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் மீது நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள், வரவேற்பு கொடுக்கிறார்கள். அதே போன்று காங்கிரசுடைய இடம் தலைவராக அறியப்படக்கூடிய காங்கிரசுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மீது நல்ல நன்மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு புகழாரத்தை சுட்டும் வகையில காங்கிரஸ் கட்சியினுடைய கிறிஸ் சோடங்கர் அந்த பேட்டியில தெரிவித்திருந்தார். இது பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுத்தினது. காங்கிரஸ் கட்சி இரட்டை நிலைப்பாடுடன் இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் முன்வைத்திருந்த சூழல்ல தற்பொழுது திமுக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இன்றைய தினம் அவர்கள் வருகை புரிகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. இது இதுவரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முன்கதை சுருக்கமாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது கூட்டணிக்குள் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யும் வகையில தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை, தமிழக மாநில மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை உறுதி செய்யக்கூடிய ஒரு சந்திப்பாக அமைய இருக்கிறது. நெடுங்காலமான ஒரு பேச்சுவார்த்தையாக அறியப்படுகிறது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு முன்பாக முதல் கட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்திருந்தார். அதற்கு பிறகான சந்திப்பு என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி கருணாநிதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பு என்பது 3 சந்திப்புகளும் கூட்டணி தொடர்பான நேரடி பேச்சுவார்த்தையாக இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக தலைமையுடனான பேச்சுவார்த்தையாக அமைந்திருந்தது. அதற்கு பிறகாக 4வதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுதான் முதல் கட்டமான அதிகாரப்பூர்வமான திமுக பேச்சுவார்த்தை குழுவுக்கும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவுக்குமான அந்த பேச்சுவார்த்தை. அதனைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்த கட்டமாக 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மீண்டும் தலைமையுடனே நடத்தப்பட்டது. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அளவுல அங்க மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரமும் அதே போன்ற மாநில தலைவராக செல்வ பிறந்தகையும் இணைந்து முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்திவிட்டு நேற்றைய தினம் சென்றிருந்தார்கள். இது 5வது கட்டம். அதற்கு பிறகாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியுடைய பேச்சுவார்த்தை குழு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை இந்த கூட்டணியில காங்கிரஸ் திமுக இருப்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு கூட்டணியோட பேச்சுவார்த்தையாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடர்ந்து கூட்டணியில் தான் தேர்தலை சந்திப்போம் என்று காங்கிரசும் திமுகவும் சொல்லி வந்தாலும் கூட இந்த 2 பேருடைய தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்குள் இருக்கக்கூடிய அந்த முரண், அந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதனை சீர் செய்யக்கூடிய ஒரு இறுதிக்கட்ட முயற்சியாகத்தான் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய மூத்த தலைவராக அறியப்படக்கூடிய சிதம்பரம் அவர்களுடைய முயற்சி இருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு அவருடைய அந்த முயற்சியை தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கமிட்டியுடைய ஆலோசனைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினர் அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த முறை திமுக கொடுக்கப்படக்கூடிய எண்ணிக்கையை விட கூடுதலாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிகபட்சமாக 27 அல்லது 28 தொகுதிக்குள்ளாக அந்த நெகோசியேஷன் என்று சொல்லக்கூடிய அளவுல பேச்சுவார்த்தை முடிந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு மாநிலவை இடங்கள் கொடுப்பதற்கான முன்வரதும் திமுக வந்திருப்பதனால காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஒரு மாநிலவைக்கான இடங்கள் கொடுக்கப்பட்டு நாளை தினம் அதுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான பணிகளும் தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நெடுகாலமாக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சி. கடந்த 10 ஆண்டுகளாக 2016 தேர்தலில் இருந்து தொடர்ந்து அவர்கள் தேர்தலை சந்தித்து வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக அதற்கு முன்பான காலங்களெல்லாம் திமுக காங்கிரஸ் இணைந்து தமிழகத்துல ஆட்சி அமைத்திருந்தார்கள். அப்போது 2006 2011 காலகட்டத்திலான ஆட்சி காலத்துல திமுக கூட்டணியில காங்கிரசுடைய ஆதரவோடு தான் திமுக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக அவர்கள் அரசு அமைத்து ஆட்சி செய்திருந்தார்கள். இது போன்ற ஒரு நெடுந்தொடராக அவர்களுடைய நட்புறவு இருந்து வரக்கூடிய சூழல்ல தேர்தல் அரசியலும் அவர்களுக்கான நட்புறவு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த 2026 தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் தான் மிகப்பெரிய ஒரு முரண்நிலை ஏற்பட்டது. காரணம், தமிழக வெற்றி கழகத்துடன் தாவேக்காவுடன் காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் மறைமுகமாக நடத்தப்படக்கூடிய அந்த திரைமறை நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருப்பதாகவும் எழுந்திருக்கக்கூடிய அந்த வெளியான தகவல்ல தான் ஒரு கசப்பு நிலை என்பது ஏற்பட்டது. அதையெல்லாம் மறைத்துவிட்டு கூட்டணி தர்மத்திற்காக தொடர்ந்து காங்கிரசுடன் பயணிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடனும் தேசிய அளவிலான ஒரு கூட்டணிக்கான ஒரு முகாந்திரத்துடன் தமிழகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணிக்காகவும் தொடர்ந்து எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலு சேர்க்கக்கூடாது என்ற அடிப்படையில
திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கிலும் காங்கிரசுடன் திமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அடங்கிய பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக நிலை எட்டப்பட்டு காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பதற்கான பேச்சுவார்த்தையும், அதே போன்று இன்றைய தினம் ராஜ்யசபாவுக்கு ஒரு இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்குவது என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், ராஜ்யசபா இடம் ஒன்று கொடுப்பதன் காரணமாகவே திமுக கூட்டணியில் கடந்த முறை கொடுக்கப்பட்ட 25 இடங்கள் என்ற இடத்தில் மட்டுமே கொடுப்பதற்கு திமுக முன் வந்ததாக சொல்லப்பட்டது. அந்த இடத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் எனும் சூழலில் அவர்களுக்கு நாளை தினம் ஒரு நாள் மட்டுமே அவகாசம் இருக்கிறது. அவருடைய சார்பில், காங்கிரஸ் சார்பில் மாநிலவை தேர்தலுக்கான விருப்ப வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம். அந்த சூழலில் தான் இன்றைய தினத்திற்குள்ளாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்த்தது. அதுவும் மத்திய நேரத்திற்குள்ளாக ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக மாலை நேரத்தில் ஆகும் என சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை சந்திப்பு என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி உடன் நின்று தேர்தலை சந்திக்கும் என்பதற்கான ஒரு அச்சாரமிடக்கூடிய சந்திப்பாக இந்த சந்திப்பு அமையும் என்பது ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இந்த ஒரு சுமூக நிலை எட்டப்பட்டிருப்பதாகவும், இரண்டு தரப்பிலுமே பல்வேறு நிலைகளில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தங்களுடைய தேவைகளை உறுதியுடன் நின்று இரண்டு பேர் தரப்பினரும் பேசி வந்த சூழல்ல தற்பொழுது இறுதிக்கட்டமாக ஒரு சுமூக நிலை எட்டுவதற்கான ஒரு முன்முடிவாகத்தான் இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இரண்டு தரப்பினருக்குமான அந்த உறுதியான நிலைப்பாட்டிற்கு இடையே பல்வேறு கருத்துக்கள் எழுந்திருந்தாலும் அதனை புறந்தள்ளிவிட்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய நோக்கில் இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக நடத்தப்படக்கூடிய அந்த சந்திப்புல எத்தனை இடங்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய போட்டியிடக்கூடிய இடங்கள் பார்க்கும் பொழுது கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட இடங்கள் 25 இடங்கள். 25 இடங்கள்ல 18 இடங்கள் அவர் வெற்றி பெற்றிருந்தார்கள். 18 இடங்கள் அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறை அவர்களுக்கு 21 என்ற எண்ணிக்கையில் தான் முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை தொடங்கியிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.